வெல்கம் டு அருவி மீடியா ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பட்டாபுரம் பகுதி. நம்ம பகுதியில இருந்து ஒருத்தர் ஃபுட்பால் நேஷனல் பிளேயரா போயிட்டு வந்திருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஃபுட்பால் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? பரம்பரையா எங்க தாத்தா, எங்க மாமா, எங்க அம்மா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால, ஸோ அவங்களால எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. அதனால என்ன ஏதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் நல்லா விளையாடி பார்க்கறனால சின்ன வயசுல இருந்தே நீங்க இதை கண்டினியூ பண்றீங்க உங்க ஆமா வீட்டுல சொன்னதுனால. ஆமா ஓகே. நீங்க ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் வின் பண்ணிருக்கீங்க. ஆமா. அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த நீங்க அச்சீவ் பண்றதுல எப்படி இருந்தது? நீங்க அந்த ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் நீங்க கலந்துக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது நீங்க கலந்துக்கும் போது? ஃபர்ஸ்ட் எஸ்டிடின்னு ஒன்று இருக்கும், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அது பேர் ஓகே. அது நான் தூத்துக்குடியில் படித்தேன். தூத்துக்குடியில் படித்து அங்கே இன்டர்நேஷ்னல் வச்சாங்க. அது ஹாஸ்டல் ஸ்கூலில் வச்சுப்பாங்க. அதை வின் பண்ணி ஸ்கூல் ஸ்டேட் போனோம். பிடிஜே ஆடணும். பிடிஜே விளையாடி அதில் நாங்கள் வின்னர்ஸ். 2 வருஷம் நாங்கள் தான் வின்னர்ஸ். கோல்டு மெடல் அடித்தோம் அதில். அப்புறம் காலேஜில் நான் இந்த கோல்டு மெடல் வச்சனால காலேஜ் ஃப்ரீ சீட், ஃபுல் ஃப்ரீயாக கிடச்சிது. ஹாஸ்டல், ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே. ஓகே. இந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எஜுகேஷன் வைஸா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அந்த லைன்ல எல்லாம்? ஆமாம். இந்த எஜுகேஷனால நான் யூனிவர்சிட்டி, நான் ஸ்கூலில் படித்தேன் எஸ்டிடி, அதனால தான் எனக்கு காலேஜ் கிடைச்சது. காலேஜ்னால தான் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது. இதெல்லாம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணதுனால தான் உங்களுக்கு கிடைச்சது. ஆமா. ஓகே. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி எதனா உங்களுக்கு இதுவாகுமா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு இப்போ அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் லைன்ல போறதுனால நீங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஜாபுக்கான இதுவும் நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல தான் ட்ரை பண்றீங்களா? இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மெரிட் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்போர்ட்ஸ்னால என்னென்ன யூஸ் இருக்கு? யூசஸ் அந்த போலீஸ் மெயினா ஃபார்ம் 3, ஃபார்ம் 2 அது மோஸ்டா யூஸ் ஆகும். ஃபார்ம் 2னா என்ன? ஃபார்ம் 3னா என்ன? ஃபார்ம் 3ன்றது காலேஜில் கூட்டு போவாங்க. அது இன்டர் ஜோன் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர் ஜோன் ஆடி அதில் ஒரு 4 பேர் 3 பேர் செலக்ட் பண்ணி அங்கே போய் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள ஆடுவாங்க. ஓகே. ஓகேவா? அது ஃபார்ம் 3. நீங்க இப்போ நேஷனல் ஸ்டேட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க. எந்தெந்த ஊருக்குலாம் போய் நீங்க விளையாடி இருக்கீங்க? ஓகே. ஹெச்எஃப்ஏ டெல்லியில போய் விளையாடினேன். அங்க நாங்க போய் அங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது நாங்க பிரான்ஸ் மெடல் எடுத்தோம். ஓகேவா? இன்ட்ராஸ்ட்ல எஸ்டிஐடில நடக்கும், எப்பவுமே நடக்கும். இன்ட்ராஸ்ட்ல இந்த எஸ்டிஐடி இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது பேர் அதுல ஹாஸ்டல் ஸ்கூல்லே விளையாடுவாங்க. விளையாட்டு அவங்க அந்த ஹாஸ்டல்ல பெஸ்ட் ஆஃப் 2 இருப்பாங்க. ஃபைனல் வருவாங்க. பெஸ்ட் ஆஃப் 2 இருக்காங்களே அவங்க 2 பேர் அப்படியே ஸ்டேட் டைரக்ட் ஸ்டேட் ஆடுவாங்க. நம்ம நார்மலா ஸ்கூல் படிப்பாங்களே, அவங்க ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ரீஜனல், டிவிஷன், அப்புறம் ஸ்டேட் ஆடுவாங்க. இவங்க இன்டர்நேஷனல் ஸ்டேட், அவ்வளவுதான். நான் 7th ஹெச்எஃப்ஏ ஆடினேன். நியூ டெல்லியில போய் ஆடினேன். அப்புறம் ஸ்கூல் தூத்துக்குடியில் படித்தேன். அப்போ இன்டர்நேஷனல் ஆடினேன். இன்டர்நேஷனல் நாங்கள் தொடர்ந்து 2 வருஷம் 11th 12th 2 வருஷம் தொடர்ந்து நாங்கள் தான் வின்னர்ஸ். பிடிஜியில் பிடிஜினா ஸ்கூல் ஸ்டேட், அதில் நாங்கள் ரன்னர்ஸ். அப்புறம் நான் காலேஜ் போனேன்னா, காலேஜில் போயிட்டு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா ஆட முடியல, ஏன்னா கொரோனா. செகண்ட் வருஷம் யூனிவர்சிட்டி ஆடுறேன். 5 ரவுண்ட் வின் பண்ணுறேன். காலேஜ் நாங்கள் படித்தது கற்பகம் யூனிவர்சிட்டி. அது நியர் கோயம்புத்தூர் டு பாலக்காடு பார்டரில், நியர் கேரளா தான், பாலக்காடு பார்டர். செகண்ட் இயர் காலிக்கட் யூனிவர்சிட்டி போய் ஆடினேன். தேர்ட் இயர் காலிக்கட் யூனிவர்சிட்டி போய் ஆடினேன். சென்னை லீக் தொடர்ந்து 3 வருஷம் ஆடினேன். சாய்க்காக ரெப்ரசென்ட் பண்ணேன். சாய் லீக்ல நாங்கள் சென்னை லீக்ல நாங்கள் தேர்ட் பொசிஷன். சாய் டீம் உங்க லைஃப்ல நீங்க இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க. உங்க லைஃப்ல யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மாவுக்கு தான் நான் சொல்லுவேன். அவங்க தான் என்னை இங்க இந்த மாதிரி கிரவுண்ட் இருக்கு, இப்போ விளையாடு, ஏதோ அச்சீவ் பண்ணு, அதனால அவங்களால தான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் எங்க மாமா, அவர் கவர்மெண்ட் பிடிஆ இருக்காரு. எங்கன்னா நம்ம தண்டை இருக்குல்ல, பட்டாரம்ல, அங்க கவர்மெண்ட் பிடிஆ இருக்காரு. தேர்டு எங்க நடராஜ் முருகன், அவர் எஸ்டிஐடி, தூத்துக்குடி எஸ்டிஐடி கோச். இப்போ நாமக்கல் கேர்ள்ஸ் எஸ்டிஐடியில் இருக்காரு. ஃபோர்த் சாய் கோச், சென்னை, அவர் பாண்டிச்சேரி. இப்போ சென்னையிலேருந்து கேரளா திருவாண்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் போயிடுவார்.
5th வந்து ஜெய்சிங் சார். அவர் வந்து டான் பாஸ்கோ கோச்சா இருக்காரு. ஓகே. இப்போ அவர் தான் என்ன பாத்துக்கிறாரு. அதுவும் இல்லாம அருள்னா தான் எனக்கு எல்லா செலவும் போறது வர்றது எல்லாமே அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. அருள்னாவும் அவங்க ஒய்ஃப், அவங்க பேர் வந்து விதர்ச்சனா. அருள்னா வந்து டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து எஸ்ஏயா இருக்காங்க ஜெயில் வார்டன்ல. ஓகே. அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எல்லாமே போறது வர்றது எங்க மேட்ச்னாலும் ஆனா 500 ரூபா போடுங்கன்னா போடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல அருளை நான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆமா, அருள்னாவும் அவங்க ஒய்ஃப். ஓகே. நீங்களும் ஸ்போர்ட்ஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு பெரிய கோச் ஆயிட்டு நம்ம பட்டாராம் பகுதியை இன்னும் மேல இருக்கிற பசங்க எல்லாரையும் ஸ்டேட் நேஷனல் கொண்டு போறேன்னு உங்களை நான் வாழ்த்துறேன், விஷ் பண்றேன். எங்க அருவி மீடியா ஜென்ஷன் சார்பாகவும் எங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருவி மீடியா ஜென்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.